ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் மியூசியம் வந்துவிட்டோம். கரெக்டாக 9 வரைக்கும் வந்தோம். ஸோ 9:30 ஆகுது. கரெக்டாக ஓப்பனிங் டைம் வந்துருக்கும். கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோவும் இல்லை. ஸோ நமக்கு பின்னாடி தான் மியூசியம் இருக்குது பாருங்கள். இந்த மியூசியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 டைம் வந்திருப்பேன். சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன். ஸ்கூலெல்லாம் கூட்டின்னு போயிருக்காங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வரேன். அமைதியான இடம், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சைலண்ட்டாக ஃபுல்லாக மரங்களாக இருக்குது. இந்த மியூசியம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆகுதுங்க. 1850 வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியமை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா இப்போ மாறி 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 இப்போ நம்ம வச்சிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய பழங்கால பொருட்களும் ஜுவாலஜி உயிரினங்கள் சம்மந்தமான விஷயங்களும் நிறைய இருக்குங்க இங்கே. ஸோ வந்து பார்த்தோன்னா சுற்றி பார்க்கலாம். ஆனால் வீடியோ இருக்க அளவு இருக்கானான்னு தெரில. உள்ளே போனால் அதுக்கு தனியாக ஃபீஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம், டேரெக்டாக உள்ளே போயிட்டுருக்கேன். அவங்க வந்து டிக்கெட் எங்கேப்பான்னு கேட்டாங்க. டிக்கெட் எங்கே குடிக்கிறீங்களான்னு கேட்டால் ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் வாங்கணும்பா டிக்கெட்டுன்ட்டாங்க. நான் ஆமான்னு உள்ளே வந்து இருக்கேன் டிக்கெட் இல்லாமே. அந்த அக்கா வந்து சொல்லி சிரிக்கிறாங்க, இங்கே வேலை பார்க்குறவங்க. சரி பார்ப்போம். இந்த மியூசியம் வந்து நான் நிறைய விஷயம் இருக்குது சுற்றி பார்க்க. ஆனால் வீடியோ தான் அலோடு இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனை. என்ன பண்ண போகிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ நார்மலாக டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா, 15 rupees ஒன்லி. ஸோ சின்ன பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஆனால் வந்து நம்ம வந்து கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பில்லை போட்டு வாங்கிட்டோம். ஸோ அது எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஸோ இப்போ சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன், கேமரா டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோடு தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பழங்காலத்து சிற்பங்கள்லாம் இருக்குது. இந்த விலங்கு நேம் வந்து யாழின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கற்பனை விலங்கு. பில்டிங்ஸ் வந்து 4 கேலரி இருக்கான். ஜுவாலஜி கேலரி, ஆர்கியாலஜி கேலரி, டெக்ஸ்டைல் கேலரி, ஜியாலஜிக்கல் கேலரி, பாட்னி கேலரின்னு சொல்லிட்டு 4 கேலரி இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. மேலே வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தா சிலைகள் தான் நினைக்கிறேன். வட இந்திய சிற்பங்கள். ஸோ வட இந்திய சிற்பங்கள்லாம் பார்க்கலாம். நடன மாது, பாருங்கள். அந்த சிற்பங்கள்லாம் வந்து தான் செம்மையாக டேமேஜாக இருக்குது. இது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இது பேர் மட்டும் போட்டிருக்காங்க. எப்படியும் 500 வருஷம் 600 வருஷம் பழமையாக தான் இருக்கும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோ இப்படி இந்த கோயில்கள் தான் இப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சிட்ருக்காங்க.
இவர் வந்து நாகராஜா 5th century AD. 5th centuryனா 1500 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள். 1500 வருஷத்துக்கு முன்னாடிங்க 5th centuryனா. இந்தியன் கல்ச்சர் ஸ்கல்ப்சர்ஸ். அசோக சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பாருங்கள் நீங்களே. இந்த பாருங்க அசோக சக்கரம் இருக்குது. 2nd centuryலே அசோக சக்கரம் இருக்குது பாருங்கள். சேதுபதி நாயக்கர்கள் கல்வெட்டு, அப்புறம் விஜயநகர பேரரசு கல்வெட்டு. நாயக்கர்கள் கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு தெரியுது. விஜயநகர் கல்வெட்டு ஹிந்தியில் இருக்கா? இப்போ பாருங்கள் ஒரிஜினல் பதிப்பு எடுங்க. என்ன எழுதிருக்குன்னு தெரியல. இதெல்லாம் காப்பர் பிளேட். அது அப்போல்லாம் காப்பர் பிளேட்டில் தான் எழுதுவாங்க போல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம், பத்திரம்லாம். இங்கே பாருங்கள் இங்கேனா இருக்குது. சோழா திருநல்லூர் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். சோழர் திருஇந்தலூர் மயிலாடுதுறை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். செப்பேடுகள் வளைவுடன் கூடிய முத்தக்கூடிய. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய செப்பேடு. அதுவும் நம்ம தமிழர் கல்வெட்டுங்க. உள்ள படித்தேன் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த செப்பேடு வந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் வந்து பார்த்தோன்னா அவர் ஆட்சி காலத்தில் 35வது ஆட்சி காலத்தில் வந்து கொடுக்கப்பட்டதாங்க. இது வந்து அப்போ செய்யப்பட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறு இருக்கான். ராஜேந்திர சோழன் 2ஆம் ராஜேந்திர சோழன் எப்படி இறந்தார் சொல்லிட்டு. ஸோ ராஜராஜ சோழனோட ஆண்டில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஆட்சி செய்த ஆண்டில் வந்து இது உருவாக்கிங்காங்க. அஜயரான் பாருங்கள். ராஜராஜ சோழனோட நமக்கு வந்து செப்பேடுகள் இப்போ பார்த்துட்ருக்கோம். வேறு அப்புறம் பல்லவர்கள் செப்பேடு. இப்போ சோழர்கள் பார்த்தோம், இப்போ பல்லவர்கள் செப்பேடு. பல்லவர்கள் வந்துன்னா அதிகமாக வந்து மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் கட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து கல்லில் வச்ச மாதிரி இருக்குது. ஃபுல்லாக தமிழ் எழுத்துக்கள்ங்க. வா செப்பேடுகள் காட்சிக்கூடம். இது பாண்டிய மன்னர்களோட செப்பேடு. பாருங்க எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இது வந்து யதார்த்தமாக கண்டுபிடிச்சது தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக கண்டுபிடிச்சது. மண்ணு கடையில் இருந்தது. உத்தம சோழன் இது. சேரர்கள், விஜயநகர பேரரசு. இவங்க 15ஆவது காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து நம்ம ஃபுல்லாக ஓரளவு கவர் பண்ணிட்டோம். அடுத்த பில்டிங்கு போகலாம். ஃபுல்லாக
இங்கே பாருங்கள், யாருமே இல்லை மியூசியத்துக்குள்ளே. செம்ம சைலண்டாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், படத்தை அதுமாரி லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இங்கே இருக்க சிலைகள்லாம் பார்த்தா ஒரிஜினல் சிலையை பார்க்குற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சைலண்டாக இருக்குது இடம். ஸோ மக்களும் வந்து பார்த்தா கம்மியாக இருக்கிறதால செம்மையாக இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள், விலங்குகள், அதோட எலும்புகள், கற்கள், சிலைகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இங்கே சுற்றி பார்க்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரலாம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வருங்க, இந்த முதலுக்கு திடீர்னு உயிர் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? தொட்டு பார்ப்போமா? பொம்மையதோட பயமாக தான் இருக்கும். மணி வந்து பார்த்தோம்னா இப்போ கிட்ட 11 மணி ஆகுது. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம 2 பில்டிங் சுற்றிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சிலைகள்லாம் பார்த்தோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்த பிரான்ஸில் வந்து பார்த்தோன்னா செய்த சிலைகள் வந்து பார்த்தோன்னா பார்த்தோம் போய். ஸோ அதில் வந்து நிறைய வந்து நம்ம கேமராவில் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருப்போம். ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம வாங்கினது வந்து ஃபோட்டோக்கான
ஒரு இது தான் கேமரா எடுத்துக்கான ஒரு பில்லு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200ரூபாங்க. ஆமாங்க, 200 ருபீஸ் கொடுத்து இது பண்ணேன். அப்போ தான் வந்து நம்ம பயப்படாமல் எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியும், எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டே வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச் பிரேக்குக்கு வந்து இந்த ஜூஸும் பிஸ்கெட்டு மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஹோட்டலில் இங்கே உள்ள எதுவுமே இருக்காதான், வெறும் ஆவின் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் இருக்குமா. ஸோ அதனால் இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்லாம், அவ்வளோதான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பில்டிங் இருக்குங்க. ஸோ எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல, சார்ஜர் வேறு கம்மியாக இருக்குது. சரி பார்ப்போம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3:30 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்துவிட்டோம். ஸோ வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மணிக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி இருந்துச்சு, கன்னிமார் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருந்துச்சு. அந்த லைப்ரரியில் போயிட்டு ஒரு 1 ஹவரை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புக் படிச்சுங்க. ஸோ அங்கே படிச்சுட்டு ஒரு 2 மணி ஆச்சு. 2 மணிலேருந்து வந்துன்னா இங்கே வரத்துக்கு வந்துன்னா ஒரு 2:45 ஆச்சு. 2:45 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் கரெக்டாக வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். நான் காலையிலேருந்து அப்போ தாங்க சாப்பிடவே செஞ்சேன். ஸோ சுற்றி பார்க்க ஆர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஸ்நாக்ஸு சிப்ஸு சாப்பிட்டு தான் ஓட்டியிருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இதோட வந்து இந்த vlog முடியுது. ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான் வச்சு இதோட வீடியோ பண்ணி நம்ம ப்ளீஸ் தென் பை பை சி யூ டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை பாய்.